எங்களின் அன்பான உறவுகளான உங்கள் எல்லோருக்கும் வணக்கம். மனிதம் என்பது வானத்திலிருந்து வருவதல்ல, சக மனிதர்களை மனிதர்களாக மதிக்கும் அந்த ஒரு நொடியில் நம் மனதிற்குள் பிறப்பதுதான் மனிதம். அப்படி ஒரு மனித நேயம் மிக்க மனிதர் தான் பிரான்ஸ் நாட்டில் இருக்கிற ரெஜிஸ் அண்ணன் அவர்கள். இந்த அண்ணனோட சொந்த ஊர் பாண்டிச்சேரி தான். இவருடைய பிறந்த நாளுக்கு எங்களுடைய அன்பளிப்பாக ஒரு மரம் நடவு செய்யலாம்னு அதற்கான வேலைகளை நாங்க ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல 4 மாசத்துக்கு முன்னாடி மரம் நடவு செய்ய குழி எடுக்கும் போது தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளால அந்த இடத்தை அப்படியே விட்டுட்டேன். அந்த இடம் தற்போது வெயில் தாக்கத்தால நல்லா காய்ந்து போய் இருக்கு. அதனால குழி எடுப்பதற்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே 60 லிட்டர் தண்ணியை நல்லா ஊத்தி ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில மரம் நடவு செய்வதற்கான குழியை எடுத்து முடிச்சிட்டேன். அந்த இடத்துல ரெஜிஸ் அண்ணன் அவர்கள் பிறந்தநாள் ஞாபகமாக நேற்று காலையில 19/3/2026 அன்று நானும் என்னுடைய பொண்ணும் சேர்ந்து ஒரு மகிழ மரத்தை சரியான அளவுல சரியான முறையில நல்லபடியாக நடவு செய்து முடிச்சு அந்த பதிவுகள் அவருக்கு அனுப்பி வச்சு எங்களுடைய மனமார்ந்த பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை அவருக்கு தெரிவிச்சுக்கிட்டோம். இதுல ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அவருடைய பிறந்தநாளுக்கு ஒரு மரம் நடவு செய்ய சொல்லி எங்க கிட்ட சொல்லவே இல்லை. அப்படி எங்கிட்ட சொல்லாத ஒரு மனிதருக்கு மரம் நடவு செய்து எதற்காக பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சோம். அதற்கு காரணம் அவருடைய சிந்தனைகளும் அவருடைய செயல்பாடுகளும் தான். இந்த காலத்துல மனிதர்களை பார்ப்பதும் மனித நேயத்தை பார்ப்பதும் மிகவும் அரிதாக இருக்கு. அப்படி இருக்கும்போது அனாதை இல்லம், முதியோர் இல்லம், துப்புரவு பணியாளர்கள், சாலை ஓரங்களில் படுத்து கிடக்கும் பிச்சைக்காரர்கள், அவருடைய வீட்டு தெருக்களில் வாழும் தெருநாய்கள், அவர் வீட்டை சுற்றி இருக்கும் பறவைகள், அத்தனை உயிர்களுக்கும் அவரால் முடிஞ்ச உதவிகளை அடிக்கடி செய்துகிட்டே இருக்காரு. இப்படி ஒரு நல்ல சிந்தனை உள்ள மனிதருக்கு நம்மால என்ன செய்ய முடியும் என்பதுதான் இந்த வேலை. நம்ம மக்கள் பல பேர் கடவுளை தேடிக்கிட்டு இருக்காங்க. நான் கடந்த 50 ஆண்டுகளாக மனிதர்களை தேடிக்கிட்டு இருக்கேன். என்னுடைய தேடல்கள் நான் உயிரோடு இருக்கும் வரை தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இப்போது எல்லாம் என்னை சுற்றி மனிதன் என்ற போர்வையில் முகம் மூடி அணியாத மனிதர்கள் மட்டுமே இருக்காங்க என்பது மிகப்பெரிய சந்தோஷம். என்னை பொறுத்த வரைக்கும் வயதை கடந்து வந்தவர்கள் எல்லாம் அனுபவசாலிகள் அல்ல, பல வழிகளை கடந்து வந்தவர்களே அனுபவசாலிகளாக ஆகிறார்கள். மீண்டும் அடுத்த பதிவுல இதே ரூட்ல வேற ஒரு மரத்தோட சந்திக்கலாம். தேங்க்யூ. என்னை பற்றி எனக்கு கவலையே இல்லை குருஜி. என் சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், என் பொண்டாட்டி நல்லா இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் அப்பா அம்மா நல்லா சந்தோஷமாக இருக்கணும். உங்கள் நினைப்பெல்லாம் கரெக்டு தான். ஆனால் உங்கள் சுற்றி இருக்கிறவங்க சந்தோஷமாக இருக்கணும்னா முதல்ல நீ சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? உன்னோட சந்தோஷம் தான் ஏன் முக்கியம். எனக்குள்ளே என்ன இருக்கோ அதை தான் நான் அடுத்தவனுக்கு சொத்தாக நான் கொடுக்க முடியும். எனக்குள்ள கோபம் இருக்குது, வெறுப்பு இருக்குது, பொறாமை இருக்குது, எரிச்சல் இருக்குது அப்படின்னா அதுதான் எல்லாத்துக்கும் நீ கொடுக்க போகிற. உனக்குள்ள வறுமை இருக்குன்னா வறுமையை கொடுப்ப. உனக்குள்ள பயம் இருக்குன்னா உன்னை சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் நீ பயமுறுத்திக்கிட்டே இருப்ப. ஸோ இயற்கையின் சட்டமே அப்படி தான். அப்படின்னா உங்களுக்குள்ளே அமைதி இல்லவே இல்லை, கோபம் அப்படி இருக்குது, ஆஃபீஸில் அவ்வளோ டென்ஷனு, வீட்டில் வந்து சிரிச்சுக்கிட்டு இருந்தால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒன்று வெளியில் சிரித்து பிரயோஜனம் இல்லை, உள்ளுக்குள்ளே அமைதி இருக்க வேண்டும், ஆனந்தம் இருக்க வேண்டும். அதை முதல்ல எப்படி சம்பாதிக்கிறதுன்னு பாருங்கள். அதைத்தான் கற்று யாரோ வச்ச மரத்துலேருந்து பழம் எடுத்து சாப்பிட்றது புத்திசாலித்தனம் இல்லை. அடுத்த தலைமுறை வரும்பொழுது பழம் அழுக்கிற மாதிரி மரங்களை மறக்காம நட்டுட்டு போக வேண்டியதும் நம்மளுடைய புத்திசாலித்தனம்.